எல்லாருக்கும் ஹாய். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். சரி வாங்க, இப்போ இந்த ட்ராமால நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா யாருன்னே தெரியல, ஒரு பையனை வேற ஒரு ஆள் வேகமாக கத்தியை வச்சுட்டு துரத்திட்டு வராரு. அதுவும் அந்த கத்தியை பார்க்கும்போது நம்ம ஹீரோ வச்சிருக்க கத்தி மாதிரியே தான் இருக்கு. அண்ட் அப்படி துரத்திட்டு வந்தவர் அங்கே இருக்க பையனை அடிச்சு அந்த பையனை எப்படியோ பிடிச்சிட்டு ஃபியூச்சர்லேருந்து டைம் ட்ராவல் பண்ணி வரவங்க பாஸ்ட்டில் இங்கே நடந்துட்டு இருக்க எதையுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஆனால் நீ என்ன பண்ணியிருக்க, ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கியா, அதுவும் நீ ஃபியூச்சருக்கே வரமாட்டியாமே, இங்கே தான் இருக்க போறியா அப்படின்னு அவன் கேட்க, ஆமாம் நான் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன், நான் இங்கே இருக்கேன், நான் ஃபியூச்சருக்கு வரல அப்படின்னு இன்னொரு பையன் சொல்ல, அதெல்லாம் முடியாது, நீ என் கூட வா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கவன் பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான். ஆக்சுவலி இவங்களை பற்றி தான் நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோயின் தூங்கி முழிச்சு வராங்க. அப்போ நம்ம ஹீரோ உனக்காக நான் ஒன்று வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். என்ன வச்சுருக்க? இல்லை, உனக்கு நான் இன்டர்ன்ஷிப்க்கு ரெடி பண்ணியிருக்கேன், நீயும் என் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என் கூடவே இருந்து இன்டர்ன்ஷிப் பண்ணலாம், உனக்காக நான் டாக்டர் போடுற ட்ரெஸ்ஸுமே ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா, எனக்காக இதெல்லாம் ரெடி பண்ணியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அப்படியே போய் ஹக் பண்ணிட்டு, சரி நான் எப்போ வரணும் அப்படின்னு கேட்குறா. இப்போவே வா அப்படின்னு சொல்லி ஹீரோ அப்படியே ஹீரோயினை கூப்பிட்டுட்டு வந்துடுறான். இங்கே நம்ம ஹீரோயின் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்த உடனே அங்கே இருக்க நர்ஸ் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, ஆமாம் உங்களுக்கும் டாக்டர் ஷாவுக்கும் அப்படி என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கும் அவருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இல்லை உங்களை இங்கே இன்டர்னாக போடணும்னு சொல்லி உங்களோட டாக்டர் ஷா இருக்கார்ல, அவர் எங்கள் டீன் கிட்ட ரொம்ப கெஞ்சிட்டு இருந்தாரு, அதனால தான் கேட்டேன் அப்படின்னு அவங்க சொல்ல, அப்படியா, டாக்டர் ஷா எனக்காக பேசினாரா அப்படின்னு ஹீரோயின் யோசிக்கும் போது அப்போ ஹீரோ வந்துட்டு, சரி வா கிளம்பலாம், கன்சல்டேஷனுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறான். கன்சல்டேஷனா, நான் பண்ணணுமா அப்படின்னு அவ சொல்ல, ஆமாம் இதுதான் நான் உனக்கு வைக்கிற ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு, இதில் நீ பாஸ் ஆகுறியான்னு பார்க்கணும் வா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பிடிச்சி கூப்பிட்டுட்டு போயிடுறாரு. அப்போ அந்த பிளேஸ்க்கு ஃபஸ்ட்டாக ஒரு பேஷண்ட் வராரு. அவர் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட நாடி செக் பண்ண சொல்லி கையை கொடுக்குறாரு. ஹீரோயினுக்கு பயமாக இருக்குது. ஹீரோ உடனே பண்ணு அப்படின்னு சிக்னல் காமிக்கிறான். சரின்னு ஹீரோயினுமே கையை பிடிச்சி பார்க்குறா. அவளுக்கு ஒன்றுமே புரியல. இருந்தாலுமே உங்கள் கை ரொம்ப ஜில்லுன்னு இருக்கே, ஏன் இவ்வளோ சில்லுன்னு இருக்கு அப்படின்னு கேட்க, அது தெரியல, நான் பிஸ்னஸ் ட்ரிப்காக வெளியே போயிட்டு வந்தேன், அதனால இருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இல்லையே, அதனாலலாம் அப்படி ஆகாதே, ஒருவேளை உங்கள் கிட்னி வீக் ஆகிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஹீரோ பார்க்க பேசு அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். பட் ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்கே இருக்க பேஷண்ட்டுமே, நீ எதுவும் சொல்ல வேணாம், நீ எனக்கு அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை மட்டும் கொடு அப்படின்னு சொல்கிறாரு. சரி இந்தாங்க அப்படின்னு அவள் எதையோ ஒன்று போட்டு கொடுத்துட்றா. பட் அவர் உடனே நம்ம ஹீரோ பார்த்து, என்னது இது அப்படின்னு கேட்க, சாரி ப்ரொஃபஸர் ஃபெங், ஆக்சுவலி இவ இப்போ தான் இங்கே இன்டர்னாக சேர்ந்துருக்கா, அதான் இவளுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு ஹீரோ சொல்ல, உடனே ஹீரோயின், ஒரு நிமிஷம், எனது ப்ரொஃபஸர் ஃபெங்கா, அப்படின்னா நீங்களும் ஒரு டாக்டரா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, ஆமாம் உனக்கு கொஞ்சம் கூட நாலேஜே இல்லை, அப்படி இருக்கும்போது எப்படி தான் நீங்கள் வந்து இன்டர்னாக சேர்ந்தேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போக, போச்சுடா ஃபஸ்ட் டைமே இவ்வளோ பெரிய பல்ப் வாங்கிட்டேனே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் நின்றுட்டுருக்காங்க. தென் அந்த ப்ரொஃபஸர் போனதுக்கு அப்புறமா ஹீரோவை பார்த்து, இங்கே பாரு, நீ வேணும்னு என்ன ரிவெஞ்ச் எடுக்கணும்னால இங்கே கூப்பிட்டுட்டு வந்திருக்க, இங்கே கூப்பிட்டுட்டு வந்து வேணும்னு எல்லார் முன்னாடியும் நான் பண்ணுற தப்பு எல்லாத்தையுமே காமிச்சு என்னை அசிங்கப்படுத்த பார்க்குற அப்படின்னு சொல்ல, ஓ இப்போல்லாம் நீ தப்பு பண்ணுறங்கிற விஷயம் உனக்கு தெரியுதா அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். என்ன விளையாடுறியா அப்படின்னு ஹீரோன்னு கேட்க, சரி விடு, உனக்கு இது சரி வரலனா உனக்கு வேற எது வரும்னு சொல்லு, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் உன்னை கூப்பிட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல, அது எனக்கு அக்கு ப்ரெஷர் வரும் அப்படின்னு ஹீரோன்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி இரு, அப்படின்னா நீ நீடில் போடுறதுக்கு உனக்காக ஒரு பேஷண்ட்டை கூப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன செய்கிறான் அப்படின்னா, தனியாக வந்துட்டு அவனோட ரோபோட் இருக்கும்ல, அதை வெளியே வர வச்சிடுறான். உடனே அந்த ரோபோட், என்ன எதுக்கு இப்போ வெளியே கொண்டு வந்த அப்படின்னு கேட்க, இல்லை யூஜி வந்து அவன் நீடல் போட்டு கொஞ்சம் ட்ரைனிங் எடுக்கணும், அதான் கொஞ்சம் உன் கையை கொடுக்குறியான்னு கேட்க வந்தேன். எது, என் கையை நான் கொடுக்கணுமா? அவள் நீடியில் குத்தி என் ஸ்கின்னுக்கெல்லாம் ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன செய்யறது? பரவாயில்ல, ஏதாவது ஆயிடுச்சுன்னா உனக்கு நான் வேறு ஸ்கின் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு அவர் சொல்ல, அப்படின்னா சரி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே ஹீரோயின் கிட்ட வந்து கையை கொடுக்குறான். ஹீரோயினுமே என்ன செய்கிறாங்கன்னா, அந்த நீடில் அவனோட கையில் குத்தலான்னு வராங்க. பட் அந்த நீடில் உள்ளே போகவே மாட்டுது. என்னடா உள்ளே போக மாட்டுது அப்படின்னு அவள் அழுத்தி வச்சு குத்திடுறா. பட் அவன் வந்து எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் இருக்கான். உடனே ஹீரோ, உனக்கு வலிக்கணுமே அப்படின்னு கேட்க, ஆமாம் எனக்கு வலிக்குது, ரொம்ப வலிக்குது, வலி தாங்க முடியல அப்படின்னு சொல்லி கத்துறான். வலிக்குதா, அப்படின்னா நான் நீடில் எடுத்துடட்டுமா அப்படின்னு கேட்க, அவன் எதுவுமே சொல்ல மாட்டான். எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்க, போதும் இனிமேலாம் வலிக்காது, கொஞ்சம் அமைதியாரு, நீயும் கொஞ்சம் நீடில் எடுத்துரு அப்படின்னு ஹீரோ சொல்ல,
ஹீரோயினும் நீடில எடுக்கிறாங்க. பார்த்தா நீடில நெளிஞ்சு போயிடுச்சு. இன்னொரு பக்கம் அந்த ஓயாங்க காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அந்த காமிக் காம்படிஷன்ல கலந்துருப்பாங்க இல்லையா? ஸோ இப்போ அந்த காம்படிஷன்ல எல்லாருக்கும் தனித்தனியா ஒரு டாபிக் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. நமக்கு என்ன டாபிக் வேணும்னு சொல்லிட்டு நம்மளே போய் சூஸ் பண்ணணும். அந்த மாதிரி அங்கே செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ ஓயாங்கும் நம்ம ஹீரோயின் சார்பா போயிட்டு எல்லா டாப்பிக்கையும் பார்த்துட்டு இருக்கும் போது அப்போ அந்த பிளேஸ்க்கு பிங்கின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வரா. அவள் வாலண்டியராக அங்கே இருக்க ஓயாங் கிட்ட வந்து, இங்கே இருக்க டாபிக்லாம் வித்தியாசமாக இருக்குல்ல, நீ என்ன டாபிக் எடுக்க போற அப்படின்னு கேட்க, நான் 4 சீசன்ஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஓ, அப்போ நானும் 4 சீசன்ஸ் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு முன்னாடியே அந்த பிங்கின்ற பொண்ணு அந்த 4 சீசன்ஸ்ன்ற டாப்பிக்கை எடுத்துகிட்டு போயிடுறா. இப்போ இவனுக்கு வேறு என்ன செய்யறதுன்னு தெரியல. யூனிவர்ஸ்னு இன்னொரு டாபிக் இருக்கும், அதை எடுத்துகிட்டு ஓயாங்க அங்கேருந்து வரும்போது உடனே அந்த பிங்கின்ற பொண்ணு வந்துட்டு, உனக்கு 4 சீசன்ஸ் தானே வேணும்னு சொன்னேன், இப்போ அந்த டாபிக் என்கிட்ட இருக்கு, உனக்கு வேணும்னா சொல்லு, நம்ம 2 பேரும் டாப்பிக்கை மாற்றிக்கலாம் அப்படின்னு அவ சொல்கிறா. டாப்பிக்கை மாற்றிக்க முடியுமா அப்படின்னு அவன் கேட்க, ஓ தாராளமாக மாற்றிக்கலாமே, சரி சொல்லு, உனக்கு இந்த டாபிக் வேணுமா, டாபிக் வேணும்னா அதுக்காக நீ சில விஷயம்லாம் பண்ணணுமே அப்படின்னு அவ சொல்ல, உனக்கு எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு அவன் கேட்குறான். அட பணம்லாம் இல்லை, உனக்கு இந்த 4 சீசன்ஸ் டாபிக் வேணும்னா நீ என் கூட டேட்டுக்கு வரணும் அப்படின்னு அவ சொல்ல, சரி இப்போதைக்கு நம்பர் வச்சுக்கோ, நம்ம அப்புறமா டேட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து ஹீரோயினை பார்க்க வரான். இங்கே நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க. என்னப்பா உன் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் போன்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் போல, குத்துனதுல ஊசியே நெளிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ அந்த பிளேஸ்க்கு நர்ஸ் வந்துட்டு, டாக்டர் ஷா ஒரு நிமிஷம் வாங்கலேன், அந்த குழந்தை ஜியாலி கொஞ்சம் கூட சாப்பிடவே மாட்டா, நீங்கள் கொஞ்சம் வந்து பாருங்களேன் அப்படின்னு சொல்ல, சரி நான் வரேன் அப்படின்னு ஹீரோ என்ன செய்கிறான், ஹீரோயினை கூப்பிட்டுட்டு வரான். அப்படி வரும்போது அங்கே இருக்க பாப்பா நம்ம ஹீரோவை பார்த்த உடனே, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி பாசமாக போய் ஹக் பண்ணிக்கிறா. இதை ஹீரோயின் பார்த்துட்டு, என்னடா இது, இந்த பாப்பாவுக்கு இவன் பெஸ்ட் ஃப்ரெண்டா அப்படின்னு பார்க்குறா. அப்போ அங்கே இருக்க பாப்பாவுமே, நீ ஏன் இப்போல்லாம் என்னை பார்க்கறதுக்கு வர்றதே இல்லை அப்படின்னு கேட்க, அது எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, இப்போ என் கூட இன்டர்னாக வேற ஒருத்தி இருக்கா, அவளையும் நான் தான் பார்த்துக்கணும், அதனால தான் வர முடியல, நீ என்ன பண்ணுறனா அடம் பிடிக்காம சாப்பிட்டுட்டு மருந்தையும் எடுத்துக்கோ சரியா அப்படின்னு சொல்ல, இல்லை இல்லை முடியாது, நீ கொடுத்தா மட்டும்தான் நான் மருந்து சாப்பிடுவேன் அப்படின்னு அந்த பாப்பா சொல்ல, சரி இந்தா இப்போதைக்கு இதை சாப்பிடு அப்படின்னு அவன் மருந்து கொடுக்க அந்த பாப்பாவும் அதை சாப்பிட்றது. அதோட அந்த பாப்பாவுக்காக ஸ்பெஷலாக ஒரு சாக்லேட்டுமே எடுத்து கொடுக்குறான். உடனே ஹீரோயின், இந்த சாக்லேட் தானே இவன் எனக்கும் கொடுத்தான், அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே சாக்லேட் தான் கொடுப்பான் போல, என்னதான் இருந்தாலும் இந்த பாப்பா கிட்ட இவன் ரொம்ப அன்பா இருக்கானே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பார்க்கும்போது அப்பா அங்கே இருக்க ஹீரோ அந்த பாப்பா கிட்ட, இங்கே பாரு ஜாலி, எனக்கு நிறைய வேலை இருக்கு, அதனால எப்போதும் என்னால் உன் கூட இருக்க முடியாது, ஆனால் உனக்கு ஏதாவது வேணும்னா இதோ அங்கே அந்த அக்கா இருக்காங்க பாரு, அவங்க பேர் யூஜி, அவங்கள கூப்பிடுறியா அப்படின்னு சொல்ல, அவங்களா அப்படின்னு அந்த பாப்பா சொல்கிறா. ஆமாம் என்னதான், உனக்கு ஏதாவது வேணும்னா என்னை கூப்பிடு அப்படின்னு ஹீரோன்னு சொல்ல, முடியாது எனக்கு டாக்டர் ஷா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா அடம் பிடிக்க, என்ன இந்த பாப்பா இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பார்க்குறாங்க. தென் அப்போ லஞ்ச் பிரேக் வருது. அந்த டைமில் கரெக்டாக நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக அந்த ஓயாங் இருக்கான் இல்லையா, அவன் அந்த பிளேஸ்க்கு வரான். அதுவும் ஹீரோயினுக்காக சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். ஹீரோயினும் சந்தோஷமாக போய் அவன்கிட்ட சாப்பிட்டுட்டே, ஆமாம் எதுக்காக இவ்வளோ தூரம் நீ வந்திருக்க அப்படின்னு கேட்க, இல்லை உன் காம்படிஷனுக்கு டாபிக்ஸ் கொடுத்தாங்க, அதான் உன்கிட்ட சொல்லலான்னு வந்தேன், உனக்கு 4 சீசன்ஸ் வேணுமா? 4 சீசன்ஸா, எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாதே, சரி அப்போ யூனிவர்ஸ் வேணுமா? யூனிவர்ஸா, ஓகே அதை பற்றி வரைஞ்சிடலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அப்படின்னா ஓகே உனக்கு யூனிவர்ஸை தான் டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல, உண்மையாவா, ஐயோ இதை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஜாலியாக சாப்பிட்டுட்டே பேசும்போது இதை தூரத்துலேருந்து நம்ம ஹீரோ கவனிக்கிறானா, அவனுக்கு ரொம்ப கோவமாக வந்துடுது. அதுவும் அவனுமே நம்ம ஹீரோயினுக்காக சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பான். பட் அப்படி இருக்கும் போது ஹீரோயின் ஓயாங் கூட சேர்ந்து சாப்பிடவும் அவனுக்கு ரொம்ப கோவம் வந்து அந்த பிளேஸ்ல இருந்து போயிடுறான். இன்னொரு பக்கம் இங்கே ஹீரோயின் ஓயாங் கூட சாப்பிட்டுட்டு இருக்கும் போது டக்குன்னு ஹீரோயினுக்கு ஒரு கால், ஜியாலிக்கு உடம்பு சரியில்லை நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்கிறா, வந்து கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கால். ஹீரோயின் சாப்பாடை அப்படியே வச்சுட்டு ஜாலியாக பார்க்கணுன்னு ஓடி போகிறாங்க. அப்போ அங்கே இருக்க பொருள் எல்லாத்தையும் தட்டி உடச்சி விட்டுட்டு ஹீரோயின் போகிறாங்க. அப்போ ஜாலி, எனக்கு எனக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல, எது சரி ஒரு நிமிஷம் இரு, நான் போய் டாக்டரை கூப்பிட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வேகமாக போய் டாக்டர் ஷாவை கூப்பிட்டுட்டு வராங்க. அவருமே வந்து, ஜாலி என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்க, என் மனசு ரொம்ப வலிக்குது, ஏன்னு தெரியுமா, ஒரு பொண்ணு என்னோட டாய்ஸ் எல்லாத்தையுமே உடச்சிட்டா, இங்கே பாருங்க அப்படின்னு அந்த பாப்பா சொல்கிறா. யார் டாய்ஸை உடைச்சா? தோ அவ தான் உடைச்சா அப்படின்னு ஹீரோயினை கை காமிக்க, இது இது நானும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பார்க்குறாங்க.
டாக்டர் இவ தான் என்னோட டாயை உடைச்சிட்டா, அதனால தான் என் மனசே வலிக்குது அப்படின்னு அந்த பாப்பா சொல்ல, நான் எப்படி உன்னோட டாயை உடைச்சேன் அப்படின்னு ஹீரோயின் வராங்க. உடனே ஹீரோ கொஞ்ச நேரம் இங்க வாயேன் அப்படின்னு சொல்லி அப்படியே ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு, நீ என்ன பண்ற அப்படின்னு அவர் கேட்குறாரு. சார் நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி அவளை பார்க்கணும்னு நான் வந்தப்போ அவள் நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னான், மூச்சு விட முடியலன்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு நான் உங்களை கூப்பிட்டுட்டு வந்தா அவள் பேச்சே மாற்றி மாற்றி பேசுகிறா சார் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆக, அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான்னா, எனக்கு தெரிஞ்சு நீ பேஷண்ட்டை கவனிக்காம தேவையில்லாமல் இப்போ டேட்டிங் பண்ணிட்டு இருந்தல்ல, அதான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்கிறான். நான் என்ன டேட் பண்ணேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிட்டு இருந்த அதை தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பிளேஸ்ல இருந்து போகிறான். பட் அதுக்கப்புறமா ஹீரோயின் மறுபடியும் ஜாலியாக பார்க்கலான்னு சொல்லிட்டு வராங்க. அப்போ ஜாலியாக உட்காந்து ஏதோ வரைஞ்சிட்டு இருக்கா. அவளையும் நம்ம ஹீரோவையும் ஒன்றா சேர்த்து வரைஞ்சிட்டு இருக்கா. இதை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு, நானும் வரையட்டுமா அப்படின்னு வர, ஒன்றும் தேவையில்ல போடி அப்படின்னு அவள் சொல்லிடுறா. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் தள்ளி போய் அவங்க பாட்டுக்கு வரைஞ்சிட்டு இருக்காங்க. உடனே இந்த பாப்பா கிட்ட வந்து, நீ என்ன வரைஞ்ச அப்படின்னு கேட்க, நீ முதல்ல என்ன வரைஞ்சேன்னு சொல்லு அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அந்த பாப்பாவும் காமிக்க, உடனே ஹீரோயின், இங்கே பத்தியா நான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்டை வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவை வரைஞ்சி காமிக்க, ஏன் பெஸ்ட் ஃப்ரெண்டு எதுக்கு நீ வரைஞ்சிருக்க, அவர் எனக்கு தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு, என்கிட்ட இருந்து அவரை தூக்கிட்டு போக பார்க்குறியா அப்படின்னு இந்த பாப்பா சொல்ல, உன் பெஸ்ட் ஃப்ரெண்டா, ஆனால் நீ தான் இப்படி சொல்கிற, அவர் ஒரு டைம் கூட நீ தான் அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்ல, உடனே இந்த பாப்பா அழ ஆரம்பிச்சிருது. அப்போ ஹீரோயின், ஐயோ அவர் உன் பெஸ்ட் ஃப்ரெண்டு தாம்மா, தயவு செஞ்சு அழாத அப்படின்னு சொல்லி அந்த பாப்பா கிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ஹீரோயின் வேற யாருக்காவது ட்ரீட்மெண்ட் பார்க்கலான்னு போனால் அந்த பாப்பா ஹீரோயினை கூப்பிட்டுட்டே இருக்கா. ஏதாவது ஒரு வேலை கொடுத்துட்டே இருக்கா, நிம்மதியாகவே இருக்க விட மாட்டா. ஹீரோயின் இதனால அன்னைக்கு ஃபுல்லாக நொந்து நூலாயிடுறாங்க. தென் அன்னைக்கு ஈவினிங் ஆகுது. நம்ம ஹீரோ ஒர்க் முடிச்சுட்டு கிளம்பும் போது நல்லா மழை பெய்யுது. அப்போ நம்ம ஹீரோயின் நனைஞ்சிட்டே ஓடி வராங்க. சரி அவளை கூப்பிடலாம் அப்படின்னு போகும்போது டக்குன்னு ஹீரோயின் வேற ஒரு காரில் ஏறி போக ஹீரோவுக்கு அப்படியே கோவமாக வருது. பட் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த பார் ஓனர் இருப்பார் இல்லையா, அவரு கூட தான் காரில் வந்திருப்பா. அண்ட் நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோயின் அந்த பார் ஓனர்கிட்டையும் ஷெய்கிட்டையும் பேசலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. பட் அவங்க ரெண்டு பேரும் பார்த்தா ஃபோன்லேயே யாருக்கும் மெசேஜ் பண்ணிவிட்டு அதுலேயே மூழ்கி போயிருக்காங்க. இதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு இன்னும் டென்ஷன் ஆகி ரொம்ப குடிச்சிடுறாங்க. கடைசியில் ரொம்ப லேட்டாக தான் நம்ம ஹீரோயினை வீட்டுக்கு தூக்கிட்டு வராங்க அந்த பார் ஓனரும் ஷெய்யும். இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு, இவ்வளோ நேரம் நீ எங்கே போன அப்படின்னு கேட்க, உன்கிட்ட இதெல்லாம் நான் சொல்லிட்டு தான் போகணுமா, உன் மனசில் என்ன நீ பெரிய அழகுன்னு நினப்பா அப்படின்னு ஹீரோன்னு சொல்ல, உடனே அங்கே இருக்க பார் ஓனர், சாரி அவ ஏதோ குடிச்சிட்டு வளர்றா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஹீரோ, சரி விடுங்க, இதுக்கு மேலே இவளை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயினை தூக்கிட்டு உள்ளே வர, அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு வந்து பெட்ரூமில் படுக்க வைக்கிறாரு. அப்போ ஹீரோயின் அப்படியே புலம்பிட்டே இருக்க நம்ம ஹீரோவுக்கு அதை பார்க்கும் போது சிரிப்பாக இருக்குது. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. ஹீரோயின் காலையில் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஃபோன் வருது. ஐயோ ஜாலி மருந்தே எடுத்துக்க மாட்டா, உங்ககிட்ட பேசினாதான் அவன் மருந்து எடுத்துப்பேன்னு சொல்கிறா, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு காலு. நம்ம ஹீரோயின் சாப்பிடவே இல்லை, முழிச்ச உடனே குளிச்சுட்டு குடு குடு குடுன்னு அங்கேருந்து ஓடிடுறாங்க. இதை நம்ம ஹீரோவும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கான். தென் ஹீரோயின் வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து, என்னம்மா ஆச்சு, ஏம்மா மருந்தே சாப்பிட மாட்டேறியா அப்படின்னு சொல்ல, நான் எதையும் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா அடம் பிடிக்கிறா. பட் அதுக்கப்புறமா ஹீரோயின் அந்த பாப்பாவுக்கு எப்படியோ ஐஸ் வச்சு சாப்பாடு மருந்துன்னு எல்லாத்தையுமே சாப்பிட வச்சுட்டு, அப்பாடா நம்ம கொஞ்ச நேரம் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தா, டக்குன்னு ஹீரோ வந்துட்டு, யுஜி என் கூட வா அப்படின்னு கூப்பிடுறான். ஐயோ கொஞ்ச நேரம் கூட நிம்மதியாக இருக்க விட மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஹீரோ கூட சேர்ந்து போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்காக நிறைய சாக்லேட் கொடுத்து, ஆக்சுவலி காலையில் ஜாலியை நீ தானே சாப்பிட வச்ச, அவளை நீ தான் மெடிசனும் எடுத்துக்க வச்ச, ஸோ அதான் உனக்கு ஒரு ட்ரீட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு சாக்லேட் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு சந்தோஷமாக இருக்கு அதை பார்க்கும் போது. அப்பாவன், இந்த சாக்லேட்லாம் தீந்து போயிடுச்சுன்னா சொல்லு, நான் மறுபடியும் உனக்காக ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சிரிக்கிறாங்க. பட் அப்போ அந்த டைமில் ஒரு நர்ஸ் போடி வந்து, டாக்டர் ஒரு பிரச்சனையாயிடுச்சு, ஜாலி மயங்கி விழுந்துட்டா அப்படின்னு சொல்ல, என்னது அப்படின்னு வேகமாக ஹீரோயினும் அங்கிருந்து ஓடுறாங்க. ஜியாலிக்கு என்ன ஆகியிருக்குன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடி வராங்க. நம்ம ஹீரோவுமே உள்ளே போய் என்னாச்சுன்னு சொல்லி செக் பண்ணுறாரு. அப்போ ஹீரோயின் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த டைமில் உள்ளே இருக்க ஒரு நர்ஸ் வந்து அழுதுகிட்டே வெளியே வராங்க. உடனே ஹீரோயினும் வந்துட்டு, என்னாச்சு ஏன் அழறீங்க அப்படின்னு கேட்க, இல்லை ஜியாலியோட நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது, அதுக்கு நான் தான் காரணம், அவளுக்கு பிரெட்டுனா ரொம்பவே அலர்ஜி, இது தெரியாமல் நான் தான் உங்கள்கிட்ட பிரெட்டை கொடுத்து அவளை சாப்பிட வைக்க சொல்லிட்டேன், அதனால தான் இப்போ அவளோட கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குன்னு டாக்டர் சொன்னார் அப்படின்னு சொல்ல,
சரி சரி கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசிட்டு இருக்காங்க. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஜாலியோட கண்டிஷனை கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ணிடுறாரு. பட் அப்பா அவர் அங்கே இருக்க நர்ஸ் கிட்ட ஜாலியோட கண்டிஷன் இந்த மாதிரி இருக்குன்னு அவளோட அப்பா அம்மா கிட்ட கால் பண்ணி சொல்லுங்க, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அங்கே இருக்க நர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அவங்களால வர முடியாது, அவங்க 2 பேருமே அப்ராட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்ல, எனது குழந்தைய விட்டுட்டு அவங்க அப்ராட்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரமா கிளம்பி வர சொல்லுங்க அப்படின்னு ஹீரோ சொல்ல சரின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் அங்கிருந்து போறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் ஜாலியை பார்க்கலான்னு சொல்லி கிட்ட வரும்போது ஜாலி அங்கே தூங்கிட்டு இருக்கா. உடனே ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே கிட்ட வந்து, என்னை மன்னிச்சிரு ஜாலி, எல்லாமே என்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றா. அப்ப ஜாலி கண்ணை திறந்துடுறா. உடனே ஹீரோன்னு கிட்ட போயிட்டு, சாரி, உனக்கு பிரெட்டுனா அலர்ஜின்னு எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா நான் கொடுத்துருக்கவே மாட்டேன், சாரி அப்படின்னு ஹீரோன்னு சொல்ல, சரி சரி பரவாயில்ல விடு, எனக்கு பிரெட்டுனா அலர்ஜின்றது எனக்கு நல்லாவே தெரியும், இருந்தாலும் நீ கொடுக்கும் போது நான் வேணும்னு தான் அதை சாப்பிட்டேன் அப்படின்னு அவ சொல்றா. எது வேணும்னு சாப்பிட்டியா, எதுக்கு? ஏன்னா அப்பதான் உனக்கு என்ன பார்த்துக்க தெரியல, நீ ஒரு நல்ல டாக்டரே கிடையாதுன்னு சொல்லிட்டு உன்னை வேலையை விட்டு அனுப்புவாங்க, அதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்ல, என்ன வேலையை விட்டு அனுப்பணுன்றதுக்காக தான் இது எல்லாமே செஞ்சியா? ஜாலி, உனக்கு என்ன பிடிக்கலனா நீ டைரக்டா என்கிட்ட சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா டாக்டர் ஷா கிட்ட சொல்லி என்னை வேலையை விட்டே எடுக்க வச்சிருக்கலாம், அதை விட்டுட்டு ஏன் தேவையில்லாம இப்படி ஒன்ன நீயே காயப்படுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல, அதனால இப்ப என்ன ஆயிடுச்சு, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு அவ சொல்றா. எது நல்லா இருக்கியா? கரெக்ட் டைம்ல டாக்டர் ஷா வந்து உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டாரு, இல்லைன்னா உனக்கு ஏதாவது ஆகியிருக்கும், அப்புறம் உன்னோட அப்பா அம்மாலாம் உன்னை நினைச்சு எவ்வளோ கவலைப்பட்டிருப்பாங்க அப்படின்னு ஹீரோன்னு சொல்ல, பரவாயில்ல, அட்லீஸ்ட் அப்பயாவது என்னோட அம்மா என்னை பார்க்கறதுக்கு வருவாங்களே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு அவ சொல்ல, ஜாலி எனக்கு புரியுது, நானும் சின்ன வயசுல ஒன்ன மாதிரியே தான் இருந்தேன், என்னோட அப்பா அம்மா எப்போதுமே என் கூடவே இருக்கணும்னு நினைப்பேன், ஆனால் அவங்க என் கூட இருக்கவே மாட்டாங்க, அவங்க 2 பேருமே டாக்டர்ஸாக இருந்தாங்க, ஸோ மக்கள் எல்லாரையும் காப்பாற்றணுன்றதுக்காக என்னை தனியாக விட்டுட்டு போயிடுவாங்க, ஸோ அவங்க என் கூட இருக்கணுன்றதுக்காக நான் அடிக்கடி உடம்பு சரியில்லாத மாதிரி நடிப்பேன், அதோட அடிக்கடி என்னோட எக்ஸாமில் நான் கம்மியான மார்க்கும் எடுத்துருவேன், ஏன்னா அப்போ தான் அவங்க 2 பேரும் என்னை பார்க்கறதுக்காக வருவாங்கன்னு சொல்லிட்டு இது எல்லாமே நான் செய்வேன். இன்னொரு விஷயம் தெரியுமா, அவங்க அடிக்கடி பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக வெளியே போவாங்க, அப்போல்லாம் நான் போய் திருட்டுத்தனமாக அவங்க காரில் ஏறி உட்காந்துப்பேன், ஆனால் இவ்வளோ செஞ்சுமே கடைசியில் நான் என்னோட அப்பா அம்மா கிட்ட மாட்டிப்பேன், அவங்க கூட என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, அவங்க என்னை வீட்டில் விட்டுட்டு பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு போயிடுவாங்க அப்படின்னு ஹீரோன்னு சொல்ல, நீ போட்ட பிளான்லாம் ரொம்ப மொக்கையாக இருக்கு, அதனால தான் நீ இப்படி மாட்டிக்கிட்ட அப்படின்னு ஜாலி சொல்கிறா. ஆமாம் ஆமாம், ரொம்ப மொக்கையாக தான் இருக்குது அப்படின்னு ஹீரோன்னு சொல்ல, அப்போ ஜாலி கேட்குறா, சரி இப்போ சொல்லு, நீ உன்னோட அப்பா அம்மாவோட சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு கேட்க, இல்லை என்னோட அப்பா அம்மா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஹீரோன்னு சொல்கிறா. கரெக்டாக இந்த டைமில் அந்த பிளேஸ்க்கு வந்து இவங்க பேசிகிட்டு இருக்கிறது நம்ம ஹீரோ கேட்குறாரு. அப்போ ஜாலி கேட்குறா ஹீரோன் கிட்ட, அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்களா, அப்படின்னா நீ அவங்க மேலே ரொம்ப கோவமாக இருக்கியா அப்படின்னு சொல்ல, சேச்சே அதெல்லாம் கிடையவே கிடையாது, என்னோட அம்மா அப்பா இருந்த வரைக்கும் என்னை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்டாங்க, அதோட நான் எப்போதுமே அவங்க பெருமைப்படுற மாதிரி ஒரு பொண்ணாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன், நீயும் அதே மாதிரி இருக்கணும், அப்போதான் உன்னோட அப்பா அம்மா உன்னை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு ஹீரோன்னு சொல்ல, சரி என்னோட அம்மா அப்பாவை நான் பெருமைப்படுத்த என்ன செய்யணும் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா. நீ ஒன்றும் செய்ய வேணாம், இப்போதைக்கு நீ ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா அதுவே போதும் அப்படின்னு ஹீரோன்னு சொல்ல, சரி அப்படின்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன், என்னோட அம்மாவும் சொல்லியிருக்காங்க நான் குணமாகி வந்ததுக்கப்புறமா என் கூட சேர்ந்து அவங்க டான்ஸ் ஆடுவாங்கன்னு, ஸோ நான் இனிமேல் ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அந்த பாப்பா சொல்லிட்டு இருக்கா. தென் ஹீரோயின் அந்த பாப்பாட்ட பேசி முடிச்சதுக்கப்புறமா சோகமாக அங்கேருந்து வராங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்காக சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கான். பட் ஹீரோயின் அதை கவனிக்காம, சாரி என்னால் தான் அவளுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் ஒரு நல்ல டாக்டரே கிடையாதுன்னு அவ சொன்னான், கரெக்டு தான், நான் ஒரு நல்ல டாக்டரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு அழ ஆரம்பிச்சிடுறா. அப்போ நம்ம ஹீரோ, சரி அழாத, இங்கே பாரு நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன், இது என்ன சாப்பாடு, உனக்காகவா? எனக்காக இல்லை, உனக்காகவே இதை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். உண்மையாவா, எனக்காகவா வாங்கிட்டு வந்த? ஆமாம். சரி ஒரு விஷயம் சொல்லு, நீ எதுக்கு டாக்டராக பிடிக்கலன்னு சொல்லிட்டு இப்போ வந்து மெடிசனுக்கு படிச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, ஏன்னா என்னோட தாத்தா தான் என்னை படிக்க சொன்னார், அப்புறம் என்னோட அம்மா அப்பா கிட்ட நான் சின்ன வயசுலேயே சத்தியம் பண்ணிட்டேன், நான் வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு டாக்டர் ஆவேன், மக்கள் எல்லாரையும் காப்பாற்றுவேன்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டேன், அந்த சத்தியத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தான் இது எல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோன்னு சொல்ல, இதோ பாரு இப்போவே நீ ஒரு நல்ல டாக்டர் ஆயிட்ட, உனக்கு டாக்டராக இருக்க பிடிக்கல தான், பட் இருந்தாலுமே மற்றவங்களை காப்பாற்றணுன்றதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே நீ வேலை பார்த்துட்டு இருக்க இல்லையா, ஸோ இதை வச்சே உன்னை ஒரு நல்ல டாக்டர்னு சொல்ல முடியும்,
சரி, நீ மக்கள காப்பாத்தணும்னு நெனைக்கிற ஓகே. அது நீ டாக்டரா இருந்து மட்டும் தான் செய்ய முடியும்னு நெனைக்கிறியா? அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஆமா, டாக்டரா இருந்தா மட்டும் தான் மக்கள காப்பாத்த முடியும். வேற நான் என்ன பண்றது? எனக்கு வரைய மட்டும் தான் தெரியும். வரைஞ்சு யாரையும் என்னால காப்பாத்த முடியாதுல்ல அப்படின்னு ஹீரோன்னு சொல்ல, யாரு சொன்னா வரையறதால உன்னால யாரையும் காப்பாத்த முடியாதுன்னு? நீ மத்தவங்களோட ஹார்ட்டோட டைரக்ட்டா கனெக்ட் ஆகுற மாதிரி அழகா வரைஞ்ச அப்படின்னா, அத பார்க்குற மனுஷங்களுக்கும் கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும் தெரியுமா? அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஆமா, ஒரு நிமிஷம் இரு. எனக்கு இப்பதான் ஒண்ணு புரியுது. பேசாம ஜாலி கிட்டயும் நான் வரையறது மூலமாவே கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணவா? ஏன்னா ஜாலி பெருசா மனசுல இருக்கிறத ஓப்பனா யார்கிட்டயும் பேச மாட்டா. அதனால இந்த மாதிரி அவளை நான் வரைய வச்சேன் அப்படின்னா, அவ மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு என்னால டைரக்ட்டா புரிஞ்சுக்க முடியும்ல அப்படின்னு ஹீரோன்னு சொல்ல, அதேதான். ஸோ நீ வரையவும் ட்ரை பண்ணு அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஏய் எனக்கு இப்போதான் ஒரு ஐடியா வருது. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சிரிச்சிட்டு இருக்காங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே காலையில் ஹீரோ முழிச்சு வரான். அப்போ பார்த்தா ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் விழுந்து விழுந்து படிச்சிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோ கிட்ட வந்து என்ன செய்கிற அப்படின்னு கேட்க, அது பார்த்தா தெரியலையா, நான் படிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு அவ சொல்கிறா. படித்ததெல்லாம் போதும், வா பேஷண்ட்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிட்டுட்டு போகிறான். அப்போ அந்த இடத்துல 2 பேஷண்ட் இருந்துட்டு வேகமாக கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருமே சின்ன பசங்க தான், அதனால விளையாடுறாங்க. பட் நம்ம ஹீரோ போய் ஃபோனை பிடிங்கிட்டு, உடம்பு சரியில்லாமல் இருக்கும் போது இந்த மாதிரி கேம்லாம் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறான். தென் அதோட அடுத்த பெட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனால் 2 பேஷண்ட் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பாட்டிலையும் ஒளிச்சு வைக்கிறாங்க. உடனே இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ பாட்டில் அங்கேருந்து பிடுங்கிட்டு போக, நம்ம ஹீரோ போன உடனே இன்னொரு பாட்டில் அங்கே இருக்க பேஷண்ட்ஸ் எடுக்கிறாங்க. உடனே ஹீரோயின் போய் இந்த பாட்டிலை பிடுங்கிட்டு, உங்களுக்கு எவ்வளோ கொழுப்பு, ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போதே குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்ல இருந்து போயிடுறாங்க. தென் இப்படியே நம்ம ஹீரோயின் அங்கே இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாரையுமே ரொம்ப நல்லா கவனிச்சிக்கிறாங்க. ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நைட் ஆகுது. நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அப்போ அந்த பிளேஸ்க்கு ஹீரோ வந்துட்டு, ஒரு வயசானவரை நம்ம இங்கே ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவரோட கிராமத்துக்கு அனுப்பி வச்சிருந்தோம்ல, அவர்கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறான். லெட்டர் வந்திருக்கா? என்ன லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வாங்கி பார்க்குறாங்க. அதில் என்ன இருக்குது அப்படின்னா, அவர் ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. டாக்டர் ஷா, ஷிஜி, உங்கள் 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களால் தான் கடைசி காலத்தில் என்னால் என் கிராமத்துக்கு போய் சந்தோஷமாக வாழ முடிஞ்சுது. நான் அந்த இடத்துல என்னோட பழைய நண்பர்கள் நிறைய பேரை சந்தித்தேன். அவங்க எல்லாரும் இன்னும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆனால் நான் தான் வீக் ஆகிட்டேன். பரவாயில்ல, என்னோட கடைசி காலத்தை என்னோட கிராமத்தில் அவ்வளோ அழகான இடத்துல அவ்வளோ சந்தோஷத்தோட என்னோட நண்பர்களோட வாழ்ந்ததில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. ஆக்சுவலி அந்த டைமில் அந்த வயசானவர் இருக்கார்ல, அவரோட கிராமத்தில் இறந்து போயிட்டாரு. அவர் இறந்து போனதுக்கு அப்புறமா தான் அவங்களோட லெட்டரே இவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதனால் நம்ம ஹீரோயினும் ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு அந்த லெட்டரை படிக்கும் போது, அப்போ நம்ம ஹீரோயின் வானத்தை பார்த்து, இறந்து போனவங்க எல்லாரும் நட்சத்திரமாயிடுவாங்கல்ல அப்படின்னு கேட்க, அப்படி முழுசாக சொல்ல முடியாது. அவங்கள பற்றி நம்ம யோசிச்சுட்டு அவங்கள நினச்சிட்டே இருக்க வரைக்கும் அவங்க நம்ம கூட தான் வாழ்கிறதா அர்த்தம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஆமாம், நீ சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லும் போது அங்கே இருக்க ஒரு பொருள் கீழே விழுந்துருது. அதை பிடிக்கலான்னு ஹீரோயின் போகும்போது டக்குன்னு தெரியாமல் ஹீரோயின் கிஸ் பண்ணிடுறாங்க ஹீரோவை. அப்போ உடனே 2 பேரும் திருன்னு முழிச்சுட்டே தள்ளி வரும்போது டக்குன்னு அந்த குழந்தை ஜாலியோட ரூம்லேருந்து அலாரம் அடிக்கிற சவுண்டு கேட்குது. மறுபடியும் அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லி வேகமாக அங்கே போய் பார்த்தா அவள் மயங்கி இருக்கா. உடனே அந்த குழந்தைய செக் பண்ணணும்னு ஹீரோ மேலே கை வச்சா அந்த குழந்தை சிரிச்சுட்டே முழிச்சிடுறா. உடனே ஹீரோயின், மறுபடியும் எங்ககிட்ட விளையாடினியா அப்படின்னு சொல்ல, சரி ரொம்ப கோவப்படாத, இதுதான் நான் உங்ககிட்ட கடைசியாக விளையாடுறது. நான் உங்ககிட்ட குட் பாய் சொல்லலான்னு சொல்லிட்டு தான் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்கிறா. குட் பாய் சொல்ல போறியா? ஆமாம், நான் இனிமேல் ரெகுலராக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க போகிறேன். அதனால் பக்கத்தில் இருக்க இன்னொரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்ல, ஆமாம், நான் தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்க சொன்னேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஹீரோயினும், ஓ அப்படியா, சரி, நீ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் சரியா அப்படின்னு ஹீரோன்னு சொல்லும் போது, அதெல்லாம் இருக்கட்டும், உனக்காக நான் என்னோட பொம்மையை கொடுத்துட்டு போகலான்னு இருக்கேன். இந்த பொம்மையை வச்சுக்கோ அப்படின்னு அந்த குழந்தை அவளோட பொம்மையை கொடுக்க ஹீரோயின் சந்தோஷமாக வாங்கிக்கிறா. அப்போ அந்த குழந்தை, இங்கே பாரு, ஒரு வேளை நான் போனதுக்கு அப்புறமா இந்த டாக்டர் ஷா உன்னை ஏதாவது தொல்லை பண்ணாருன்னு வச்சுக்கோயேன், இந்த பொம்மையில் இருக்க அந்த பேட்டரியை உடச்சி போட்டுரு. அதுக்கப்புறமா டாக்டர் ஷாவே அதை உனக்காக பொறுமையாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு ஹீரோயின் கிட்ட அந்த குழந்தை சொல்ல, உடனே ஹீரோயின் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அந்த குழந்தை, என்னோட பொம்மை பேசும், நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்ல, பேசுமா, எப்படி பேசும் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அந்த பொம்மையோட கையை பிடிச்சிட்டு அழுத்தும் போது, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்ட் வருது. இதை பார்த்தோன்னே அங்கே இருக்க எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே அந்த குழந்தைய வேறு ஹாஸ்பிட்டலுக்கு மாற்ற போகிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின்னா அப்போ கூடவே போகிறாங்க.
நம்ம ஹீரோ இருந்துட்டு நானும் வேணும்னா உன் கூடயே வரட்டுமா அப்படின்னு கேட்க, ஐயோ டாக்டர் ஷா நீங்கள் எதை நினச்சும் கவலைப்படாதீங்க, என்ன நம்புங்க, எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன், குழந்தை கூட நான் மட்டும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த பிளேஸ்லேருந்து கிளம்புறாங்க. தென் ஆம்புலன்ஸில் அந்த குழந்தையும் நம்ம ஹீரோயினும் வரும்போது அந்த குழந்தை கேட்குறா, நீங்கள் பேசாமல் டாக்டர் ஷாவை கல்யாணம் பண்ணிக்கோங்களேன் அப்படின்னு சொல்கிறா. நான் எதுக்கு அவரை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, ஏன்னா டாக்டர் ஷாவுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அவ சொல்கிறா. டாக்டர் ஷாவுக்கு என்ன பிடிச்சிருக்கா, ஏன் அப்படி சொல்கிற, ஏன்னா நீங்கள் தப்பு பண்ணியும் அவர் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கவே இல்லை, உங்களுக்காக சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு, உங்கள் மேலே கேரிங்காக இருக்காரு, அதை வச்சு தான் சொன்னேன் அப்படின்னு அந்த பாப்பா சொல்ல, ஓ அப்படியா, சரி நீ சொல்லு, உனக்கு டாக்டர் ஷாவை பிடிக்குமா? பிடிக்குமே. ஏன் பிடிக்கும்? ஏன்னா அவர் ரொம்ப உயரமா, ரொம்ப அழகா, அப்புறம் ரொம்ப பொறுப்பாக நடந்துக்கிறாரு. இங்கே பாரு, நீ பெருசாக வேற யாரையும் மீட் பண்ணாததால உனக்கு டாக்டர் ஷாவை ரொம்ப ஸ்பெஷலாக தெரியுது போல, அதான் பிடிச்சிருக்கு. பட் அவர் ஒரு நார்மலான ஆள் தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அதெல்லாம் கிடையாது, டாக்டர் ஷா ஒன்றும் நார்மல் கிடையாது, அவர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஆள் அப்படின்னு அந்த குழந்தை சொல்ல, நீ சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னு ஹீரோயின் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அவரோட வீட்டில் இருக்கும் போது அவருக்கு ஒரு கால் வருது. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ரொஃபஸர் சூங் ரொம்ப சீரியஸாக இருக்கார், அவரை நாங்கள் ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கோம், அவரோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே அவரோட வீட்டில் இருக்குது, கொஞ்சம் எங்களுக்காக எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் வருது. நம்ம ஹீரோவும் என்னது மெடிக்கல் ரிப்போர்ட்ஸா, டாக்டர் சூங்க்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஹீரோயினோட தாத்தாவோட ரூமுக்கு வந்து அங்கே இருக்க மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்து செக் பண்ணால் அப்போ தான் தெரியுது ஹீரோயினோட தாத்தாவுக்கு கேன்சர் இருக்குது. இந்த விஷயமே ஹீரோவுக்கு இப்போ தெரியாது. அதோட ஃபோன் பண்ணவங்க இந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல வேணான்னு வேற சொல்லிடுவாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போது கரெக்டாக ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வரும். ஹீரோவும் சொல்லு ஷிஜி அப்படின்னு சொல்லும் போது, இல்லை நான் குழந்தைய சேஃபாக ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டேன், இப்போ ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டுருக்கேன், அதை சொல்கிறதுக்கு தான் கால் பண்ணேன் அப்படின்னு ஹீரோயின் பேசும்போது அந்த டைமில் வேகமாக ஒருத்தன் பைக் ஓட்டிட்டு வந்து ஹீரோனை அப்படியே மோதிடுறான். ஹீரோனும் கீழே விழுந்துடுறா. உடனே ஹீரோ ஃபோனில், ஹலோ ஏஜி என்னாச்சு, இருக்கியா ஏஜி அப்படின்னு சொல்லும் போது அங்கே சுற்றி இருக்கவங்கலாம் பேசுறது ஹீரோவுக்கு கேட்குது. அவளுக்கு அடிபட்டுருச்சு, வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு தூக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது எல்லாமே ஹீரோவுக்கு கேட்ட உடனே ஹீரோயினை பார்க்கணுன்னு சொல்லிட்டு வேகமாக அந்த பிளேஸ்லேருந்து ஓடி வராரு. கரெக்டாக இதோட இந்த எபிசோட் முடியுது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு நான் நாளைக்கே போட ட்ரை பண்ணுறேன். அதோட ரொம்ப ரொம்ப சாரி, நான் வேணும்னு பண்ணலை, ஏதாவது ஒன்று இங்கே நடந்துகிட்டே இருக்குது, அதனால தான் என்னால் கண்டினியூஸாக வீடியோவே போட முடியல. ரொம்ப சாரி. பட் நான் கண்டிப்பாக சீக்கிரமாகவே நெக்ஸ்ட் பார்ட்டு போட்டுடுறேன். ஸ்டே டியூன்ட். ஓகே, பாய்.